வான தூதர் பாடும் தேவ கானம், ராசா மூவர் சொல்லும் வாழ்த்து செய்தி. அவருளினில் நடந்திட சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற மகிழ்வோடு இந்த நாளினுடைய திருப்பலியிலே பங்கெடுக்க நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே தாய் திருச்சபையானது புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. திருவருகை காலத்தினுடைய தயாரிப்பு காலத்திலே முதலாவதாக நாம் கொண்டாடக்கூடிய விழாவாக இது அமைந்திருக்கிறது. கடந்த மாதம்தான் நாம் நம்முடைய பங்கு பணித்தளங்களிலே மிஷன் சண்டே மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த மறைபரப்புக்கு முதன்மையான பாதுகாவலராக புனித பிரான்சிஸ் சவேரியார் அவர்கள் இருக்கிறார் என்பதை நான் மறையுரையிலே பகிர்ந்து கொண்டேன். உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையை வாழ்வாக்க நம்முடைய பாரத தேசத்திற்கு வந்தவர்தான் இந்த புனித பிரான்சிஸ் சவேரியார். உயிரோடு இந்த மண்ணை நேசித்தவர் இப்போது உடலோடு நேசித்து கொண்டிருக்கிறார் என்பதை கோவா நகரிலே இருக்கிற அவருடைய உடல் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. உயிரும் உடலும் ஆண்டவருக்கெனவே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை உங்களுக்கும் எனக்கும் சொல்லி கொண்டிருக்கிறவர். அவருடைய பெருவிழா நாட்களிலே அவருடைய நாமம் தாங்கிய ஒவ்வொருவருக்குமே, ஒவ்வொரு நிறுவனத்துக்குமே, தனிப்பட்ட மனிதர்களுக்குமே நம்முடைய வாழ்த்தையும் நம்முடைய பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வோம். புனித சவேரியார் ஆண்டவருடைய வார்த்தையை தன் உள்ளத்தில் தாங்கி உலகெல்லாம் செல்ல முடியாவிட்டாலும் நம்முடைய பாரத தேசத்திற்கு வந்து இறையாட்சி கனவை நனவாக்க உதவி செய்திட்டார். அவருடைய நாளிலே நாம் அவரை போல பிறரை அன்பு செய்யக்கூடிய மக்களாக, இறைவார்த்தை வாழ்வக்கக்கூடிய மக்களாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநீர்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்மால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கு மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக.
உம்மோடும் துயாவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 முடிய மற்றும் 22 முதல் 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 117. நாம் பாட வேண்டிய பதிலுரை. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை
ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு வினேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்த செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, இந்த நாளில் திரு அவை புனித பிரான்சிஸ் சவேரியார் மறைப்பணியாளருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. நம்முடைய மறை மாவட்டத்திலும் பல்வேறு பங்குகள், கிளை கிராம ஆலயங்கள் இந்த மறைப்பணியாளருடைய நாமத்தை தாங்கியே இருக்கின்றன. அதில் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய மறை மாவட்டத்திலே இருக்கிற மலம்பட்டி புனித சவேரியாருடைய திருத்தலம் கீரனூர் பகுதியிலே வாழ்கிற மக்களுக்கு ஒரு அருள்தலமாகவே இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். மணப்பாறை பகுதியிலே இருக்கிற மலையடிப்பட்டி பணித்தலத்தினுடைய பங்கு ஆலயமும் இந்த புனிதருடைய நாமத்தை தாங்கி இருக்கிறது. நான் அங்கு பங்கு தந்தையாக இருந்திருக்கிறேன். ஆகையினால் அங்கும் இந்த சவேரியாருடைய நாமம் விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை அறிவோம். அதுபோல பல்வேறு கிளைப்பங்கு தலங்களிலே சிறு சிறு ஆலயங்கள், சிற்றாலயங்கள், கிளைப்பங்கு ஆலயங்கள் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த நாட்களில் திருவிழாவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்தவர்கள்தான். இந்த விழாக்களை எல்லாம் பார்க்கின்ற போது பணியாளனுக்கு ஒரு விழாவா, இவ்வளவு பெரிய நம்பிக்கையா இவருடைய உடனிருப்பிலே பரிந்துரை ஜெபத்திலே என்று எல்லாருக்கும் கேள்வி வரும். இந்த கேள்விதான் எனக்கும் எழுந்திருக்கிறது பல நிலைகளில். கடந்த வருடம் இதே நாட்களில் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவுடல் இருக்கின்ற கோவா நகரிலே அவருடைய உடலானது மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டது. லட்சக்கணக்கில் ஒவ்வொரு நாளுமே மக்கள் அங்கு குவிந்து கொண்டிருந்தார்கள் என்பதை செய்திகளிலே நாம் பார்த்தோம். நம்முடைய நண்பர் குருக்கள் எல்லாம் மக்களை தங்களுடைய பணித்தலங்களிலிருந்து மக்களை அழைத்து கொண்டு போனதை பார்க்கிறோம். ஓரிருவர் என்னையும் அழைத்தார்கள், வாருங்கள் போய் வரலாம் என்று. என்னுடைய உடல்நிலை அதற்கு ஏற்றவாறு இல்லை என்று நான் சொன்னேன். ஆனால் நான் இன்னும் கோவா நகருக்கு பயணம் செய்ததில்லை என்பதையும் நான் பதிவு செய்து கொள்ளுகிறேன். அங்கு சென்று வந்த மக்கள் எல்லாம் ஒரு சிலர் என்னோடு பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்படி பேசிக்கொண்டிருந்தவர்களிடம் உங்களுடைய அனுபவம் என்ன என்று கேட்டபோது அவர்கள் அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். ஃபாதர்,
இப்படி நாங்கள் பார்த்ததே இல்லை ஃபாதர். இதான் ஃபாதர் முதல் தடவை நான் போகிறோம். இல்லை மறையுறையில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், புத்தகங்களில் சிறு சிறு கையேடுகளில் நாங்கள் படித்திருக்கிறோம், முதன்முறையாக இந்த சபரியாருடைய விடலை பார்த்தோம் என்று அவருடைய நம்பிக்கை வளர்ந்ததை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அப்படியாக இந்த மறைபரப்பு நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய 3வது உலக நாடுகளுக்கு இறைவனுடைய செய்தி எடுத்து செல்லப்படுகிறது. அந்த செய்தியானது எடுத்து செல்லப்படக்கூடிய கருவியாக பல்வேறு அருட்பணியாளர்கள் தங்களை உள்ளடக்கினார்கள். அப்படியாக தன்னையே கையளித்த மனிதர் இந்த பிரான்சிஸ் சவேரியாருடைய விழாவை புனிதராக்கி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த புனிதர்களுடைய நம்பிக்கை என்பது கத்தோலிக்க திரு அவையிலே எதனால் தோன்றுகிறது அப்படின்னு பார்க்கிற போது, புனிதர்கள் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் தங்களுடைய நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவனுடைய அன்புக்கு சாட்சியாக வாழ்ந்தவர்கள். ஒருவர் ஏழைக்கு உதவி செய்திருப்பார், ஒருவர் இயேசுவை போதித்திருப்பார், மற்றொருக்கு பசித்தோருக்கு உணவு கொடுத்திருப்பார், இன்னொருவர் காயப்பட்டோருக்கு கட்டுப்போட்டிருப்பார், இன்னொருவர் இந்த இறப்போருக்கு நல்மரணத்தை கொடுக்கக்கூடிய காரணியாக இருப்பார். அப்படியெல்லாம் ஒரு மனிதர் இயேசுவின் மீது கொண்ட அன்பின் தாக்கத்தால் தன்னோடு வாழ்கிற பிற மனிதனுக்கு இயேசுவின் அன்பை தன்னுடைய பணிவாழ்வினுடைய வெளிப்பாடாக கொடுத்திருப்பார். அவர் இறந்த பிறகு புனிதராக நான் பார்க்கிறோம். அப்படிதான் நீங்களும் நானும் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், உலகமே இன்று கொண்டாடி கொண்டிருக்கிற புனித அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கை, நானும் அந்த கல்கத்தா நகரில் இருக்கிற அவருடைய மடத்திற்கு 2000 ஆண்டு நான் சென்றிருக்கிறேன். ஏறக்குறைய 25 ஆண்டுகள் கடந்து விட்டன. அந்த 2000 ஆண்டு நான் சென்று அந்த கல்கத்தா நகரிலே அந்த பயன்பெறுகிற நோயாளிகளை, கைவிடப்பட்ட குழந்தைகளை அவர்கள் எடுத்து இருப்பதை, அங்கே இருக்கிற பயனாளிகளை பார்க்கிற போது உண்மையிலேயே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பணி செய்ய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. அனாதைகள் சீல் வச்சு புண் அப்படியே வழிஞ்சிக்கிட்டு போகும். அன்று அந்த குழந்தைகள் எல்லாம் ஒருத்தருக்கு பேச முடியாது, ஒருத்தருக்கு கேட்க முடியாது, ஒருத்தருக்கு சென்சஸ் இருக்காது. இப்படி அவர்கள் சேலஞ்சாக இருக்கிற குழந்தைகள் அங்கே இருப்பார்கள். அந்த நாளில் முதல் நாளில் நான் 2 நாள் அங்கு பார்த்தேன். முதல் நாளில் அந்த மடத்தை சுற்றி பார்த்து விட்டு, அந்த இல்லங்களை சுற்றி பார்த்து விட்டு, உண்மையிலே சொல்கிறேன், திரும்ப நான் தங்குகிற இடத்துல போய் குளிச்சுட்டு இரவு சாப்பாட்டுக்கு அவர்கள் என்னை அழைத்தார்கள். என்னால் சாப்பிட முடியலை. ஏன்னா அவ்வளவு சகிப்பு, என்னால் சகிச்சுக்கவே முடியலை. அப்போது தான் அன்னை தெரசாவினுடைய அவருடைய சகோதரிகளுடைய பணியை பார்த்துகிற போது இந்த பணி எவ்வளவு கடினமானது என்று நான் உணர்ந்தேன். மறைபரப்பு பணி என்பது பல இங்கே மீடியாக்களில் பேசுவது போல, அரசியல்வாதிகள் குற்றம் சாட்டுவது போல, வெளிநாடுகளிலே பணத்தை வாங்கி கொண்டு இங்கு உட்கார்ந்து ஸ்பூன்லையும் போர்க்களையும் சாப்பிடுகிற வாழ்க்கை அல்ல. மாறாக மறைபரப்பு என்பது உண்மையாகவே உனக்கு வழியை கொடுக்கின்றது. மறைபரப்பு என்பது உண்மையாகவே நமக்கு இயேசுவின் அன்பை பிரதிபலிக்க ஒரு சவாலாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். பல்வேறு பணியாளர்கள், பல்வேறு அருட்சகோதரிகள், பல்வேறு அருட்சகோதரர்கள் இந்த மறைபரப்பு பணிக்காக பல்வேறு நாடுகளிலே பணியாற்றுவதை பார்க்கிறோம். நான் ஒரு முறை பணியாற்றுகின்ற இடத்திலே சொன்னேன், இந்த இடத்துல கத்தோலிக்கர்கள் யாரும் அதிகமாக இல்லை, இந்த இடத்துல கிறிஸ்தவர்களும் அதிகமாக இல்லை, ஆனால் அந்த ஊரில் இந்து மக்கள் தான் அதிகமாக வாழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் தான் கிறிஸ்தவர்கள் கல்லூரிகளை நடத்துகிறார்கள், குறுமடங்களை நடத்துகிறார்கள். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து கொண்டு நான் சொன்னேன், இங்கே இருக்கிற இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கிற கல்லூரியோ இங்கே இருக்கிற குறுமடமோ எந்த ஒரு மத மாற்றத்தையும் முன்னெடுக்கலை. நீங்கள் கத்தோலிக்கர்களாக மாறுங்கள், கிறிஸ்தவர்களாக மாறுங்கள்,
கிறிஸ்துவை பின்பற்றி திருமுழுக்கு பெறுங்கள், உங்களுடைய பெயர்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று இந்த மீடியாக்கள், இந்த அரசியல்வாதிகள் நம்மை குற்றம் சாட்டுவதை போல அங்கே ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நான் சொன்னேன், இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நன்றியோடு இருக்கணும். ஏனென்றால் கல்வியை விட்டுடுங்க, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன், நேர்மறையான எண்ணங்களை விட்டுவிடுங்க. அங்கே இருக்கிற அந்த கல்லூரி வளாகத்தையும் பார்த்துருக்கிறேன், சிறு சிறு குறும்பணங்களுடைய வளாகங்களையும் பார்த்துருக்கிறேன், மற்ற மக்களுடைய அரசு நிலங்களுடைய வளாகங்களையும் பார்த்துருக்கிறேன். இந்த கிறித்தவர்கள் வாழ்கிற இடங்களில் பலாயிரக்கணக்கான மரங்களை வளர்த்து எடுத்திருக்கிறார்கள். இது கூட மறைபரப்பு தான். மறைபரப்பு என்பது ஒருத்தனை கிறித்துவனாக மாற்றுவது மட்டுமல்ல, நேர்மறையான அதிர்வுகளை வெளிப்படுத்துவது கூட, இயற்கையை பேணி காப்பது கூட. அங்கே பலாயிரக்கணக்கான அரசு நிலங்கள்லாம் இருக்க, அரசியல்வாதிகள்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். அங்கே பலாயிரக்கணக்கான புறம்போக்கு நிலமெல்லாம் இருக்கிறது. அங்கே இருக்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்காரன், அங்கே இருக்கிற ஒரு கிறித்துவ இது ஏற்றுக்கொள்ளாதவன், அங்கே இருக்கிற ஒரு பிற சமயத்தினர் இருக்கிறான், அவனுக்கெல்லாம் வராத அக்கறை இந்த கிறித்தவர்கள் கல்லூரிகள் வழியாக, குறும்படங்கள் வழியாக பலாயிரக்கணக்கான மரங்களை நட்டு வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது சொன்னேன், இங்கு மழை பெய்யுது அப்படின்னா இந்த மரங்கள்னால தான், இதிலிருந்து வருகிற இந்த ஆக்சிஜனால் தான் மழை பெய்கிறது. மற்ற இடங்களெல்லாம் பாருங்கள், காய்ந்து போய் கிடைக்கின்றன. இவர்கள் மற்றதை செய்ய விட்டாலும் இதையாவது செய்யணும் அப்படின்னு நான் சொல்லி கொண்டிருப்பேன் அங்கே வாழுகிற போது. மறைபரப்பு என்பது பல்வேறு பரிமாணங்களை கொண்டிருக்கிறது என்பதுதான். நீங்களும் நானும் மறைபரப்பு என்பது இந்த விவிலியத்தை எடுத்து இயேசுவே இயேசுவே என்று சொல்வது தான் மறைபரப்பு. பிறரை குப்பனாக இருப்பவனை, சுப்பனாக இருப்பவனை பெயரை மாற்றி தங்களுடைய மதத்துக்குள்ளாக இருந்து கொண்டார்கள் என்று பழங்காலத்தில் குற்றம் சாட்டியதை இன்றும் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார்கள். அது அல்ல மறைபரப்பு என்பது. மறைபரப்பு என்பது ஆண்டவர் இயேசுனுடைய மனநிலை. தன்னை எதிர்க்கிறவனை, தன்னை கல்லெறிந்து கொள்ளுகிறவனை, சிலுவையில் அடைத்தவனை, முள்முடிய வச்சவனை, காரி துப்புனவனை, நேர்மறையான எண்ணங்களோடு அவருடைய பாவங்களை மன்னிப்பதாக, அவர்களை சகிப்புத்தன்மையோடு எதிர்கொள்கிறவராக, ஏற்றுக்கொள்ளுகிறவராக, மனம் திரும்புதலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவராக தன்னை முன்னிறுத்திருக்கிறார். அதுதான் மறைபரப்பினுடைய சாரம்சமாக நான் பார்க்கிறேன். அது இல்லை அப்படின்னா மறைபரப்பு இல்லை. பேர் மாற்றுவது, மதம் மாற்றுவது, சமயம் மாற்றுவது எல்லாம் மறைபரப்பு. மறைபரப்பு என்பது ஆண்டவர் இயேசுனுடைய கான்சியஸ்னஸை, அவருடைய மனநிலையை கொண்டிருப்பதான். உலகம் மலர்வதற்கு, உலகம் நல்வாழ்வு பெறுவதற்கு, இந்த உலகம் உய்த்துணர்வதற்கு, இந்த உலகம் மகிழ்ந்திருப்பதற்காக நம்மை தயாரிப்பது தான் இதை மதமாற்ற மகளில் மாறாக மறைபரப்பாக நாம் பார்க்க வேண்டும். இதை தான் இந்த மனித சவேரியாரும் செய்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவர்கள் வந்துகிற போது அவர்களுடைய உலக பார்வை அப்படி இருந்தது. தொடக்கத்தில் அந்த உலக பார்வை, மறைபரப்பு என்பது அவர்கள் கொண்டிருந்த பார்வை அதுவாக இருக்கிறது. ஆனால் திரு அவை இன்று அந்த பார்வையை கொண்டிருப்பதல்ல, மாறாக நன்மைத்தனத்தை மையமாக கொண்டிருக்கிறது. நேர்மறையான அதிர்வுகளை, வாழ்வு முறையை மையமாக கொண்டிருக்கிறது. மனிதன் எந்த பெயரை வச்சிருந்தாரோ, எந்த சமயத்தில் இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்திருந்தவனாலும், எந்த ஜாதியை சார்ந்திருந்தவனாலும் மனித தன்மைகளை தன்னிடமிருந்து பிரதிபலிக்கக்கூடிய பிம்பங்களாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை தான் திரு அவை இன்று கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த திரு அவைக்குள்ளே தான் நீங்களும் நானும் பணியாளராக, நம்பிக்கையாளராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் இந்த புனிதருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். மறைபரப்பை பல்வேறு காரணங்களை கொண்டு முடக்கி விடாமல் பல்வேறு நிலைகளிலே மறைபரப்பை தளர செய்ய வேண்டும் என்பது தான். மறைபரப்பு ஞாயிறு, மிஷன் சண்டே கொண்டாடினோம். ஏதோ நம்முடைய பைகளிலே இருக்கிற அந்த பணத்தை போட்டுவிட்டு, இல்லை என்றால் பணியாளர்கள் சொல்லுகிற குறைந்தபட்ச பணமாவது இங்கே கொடுக்க வேண்டுங்கிற அமௌண்ட்டை போட்டுட்டு சாமியாருக்கு இதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு புறம்பே தள்ளிவிட முடியாது. மாறாக அந்த பணத்திற்கெல்லாம் மேலே உங்களுடைய நல்ல எண்ணங்கள் தான் இந்த மறைபரப்பை உறுதிப்படுத்துகிறது. மறைபரப்பு என்பது
அன்பின் சமூகமாக ஆண்டவருடைய மனநிலையிலே வாழ்வதுதான். அந்த வாழ்வை தான் புனித சவேரியார் தன்னுடைய காலத்தில் இங்கிருந்து நம்ம பாரத தேசத்தினுடைய இந்த நாடுகளுக்கு, அவர் பயணம் செய்த நாடுகளுக்கெல்லாம் இடங்களுக்கெல்லாம் போதித்தவராக இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கும் பல்வேறு நபர்கள் அவருடைய நாமத்தை தாங்கியவராக, பல ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் அவருடைய நாமத்தை தாங்கிய ஆலயங்களாக, பல கோடி மக்கள் அவர் இருக்கின்ற அவருடன் இருக்கின்ற அந்த கோவா நகருக்கு திருப்பயணிகளாக செல்வதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கோவா என்பது சுற்றுலா பயணிகளினுடைய நகரம் என்பது மட்டுமல்ல, மாறாக மறைபரப்புக்காக தங்களை கையளிக்கிற மக்களினுடைய நகரமாக இருக்கிறது. நீங்களும் நானும் அங்கு இருக்கிற அந்த உடலை பார்க்கிற போது உடலோடு உயிரோடு கடவுளை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக மாறுகிறோம் என்ற சிந்தனையை தான் கொடுக்கிறது. அதை தான் புனித சவேரியார் உயிரோடு மட்டுமல்ல, உயிர் வாழ்கையில் மட்டுமல்ல இந்த கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்தவர். மாறாக தான் இறந்த பிறகும் இத்தனை ஆண்டுகளும் இந்த உடலோடு, உயிரற்ற உடல் அங்கே இருக்கிறது, ஆனால் அந்த உயிரற்ற உடல் நம்பிக்கை என்ற உயிரை பலாயிரக்கணக்கான பல கோடி மக்களுக்கான இந்த கத்தோலிக்க திரு அவைக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படியாகத்தான் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்ற அழைப்பை திரு அவை கொடுக்கிறது. அதனால தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் பவுலடிகளார் அருமையாக சொல்லுகிறார், நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. ஏனென்றால் அதில் பெருமைப்படுகிறவர் ஆண்டவர் இயேசுதான். ஆண்டவர் இயேசுடைய குணாதிசயங்களை, நற்பண்புகளை, அன்பை வைப்ரேட் பண்ணக்கூடிய மனிதனாக நான் மாறுகிறேன் என்பதில். அதனால் நான் வல்லமையோடு நற்செய்தி அறிவிக்கிறேன் என்பதல்ல என்னுடைய பெருமை, அந்த வல்லமையில் ஆண்டவரை காண்கிறேன் என்பது தான் என்னுடைய பெருமையாக இருக்கிறது. அந்த பெருமையை இந்த சவேரியார் வாழ்வாக்கினார். நீங்களும் நானும் உலகெல்லாம் சென்று நற்செய்தி அறிவிக்கிறோம் என்றால் இந்த நற்செய்தி எதை மையமாக கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கிற போது, பேய் ஓட்டுறதில் இங்கே தான் நன்மைத்தனங்கள், நம்மகிட்ட இருக்கின்ற நன்மைத்தனங்கள் வெளிப்படுவதில் என்ற நற்செய்தி இருக்கிறது, இந்த மிஷன் இருக்கிறது, இந்த மறை இருக்கிறது, மறை வரப்பு இருக்கிறது என்பதை தான் இவருடைய வாழ்வு சொல்லிருக்கிறது. நீங்களும் நானும் அவரை பின்பற்றி ஆண்டவரை இன்னும் அதிகமாக அன்பு செய்து வாழ்வோம். இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இறைவனை உடலோடு உயிரோடு கண்டுகொள்வோம். ஆமேன். தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். வாழ என் வாழ்வை பலியாக்குவே, நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவே. தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் இந்தன் பணி வாழ்வை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகியவருடைய கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார்.
அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியர் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பினால் உமது திரு அவை என்றும் புனித ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அருள் அடையாளமாக எங்களுக்கு அளித்தார். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்பும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினார். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றன. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதுதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வெதிரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் குணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மெய் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அந்த திராவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயராருக்கிராஜ் எல்லா திருநிலையினர் எங்கள் ஒரே குடும்பமாக கொடி ஜபிக்கிறோம். அன்பான பிள்ளைகளாகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும்.
உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னை தெரசாள், இன்று நாங்கள் கொண்டாடுகிற புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் முக்குந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் கரங்களை விரித்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கண்ணியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தினுதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்துதலுக்கு முனைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியா மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறியதானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எறிய செய்தருளும். அதனால் எங்களால் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்று வாழ்ந்து உமது அறுவடையில் நாங்கள் ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்தல்ல பரிசை புனிதரோடு சேர்ந்து பெற்றுக்கொள்ள செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். என்றும் மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியான்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியான்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.